சிஎம்ஏ இன்டர்ல இருக்கக்கூடிய டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் அண்ட் டிவிடெண்ட் தியரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தேவை வந்து டிவிடெண்ட்னா என்னப்பா டிவிடெண்ட் தான் என்னன்னு உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு நம்ம வந்து தமிழ் விளக்கத்தை பார்த்துட்டு போயிடலாம். டிவிடெண்ட் அப்படின்றது வந்து டிவிடெண்ட் இஸ் த போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை எ கம்பெனி டு இட்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ். அதாவது நிறுவனம் ஈட்டும் லாபத்தில் இருந்து பங்குதாரருக்கு வழங்கப்படும் பகுதி தான் என்ன சொல்றாங்க, டிவிடெண்ட் சொல்றாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம பாடம் பேர் என்னன்னா டிவிடெண்ட் பாலிசிஸ். என்னங்க டிவிடெண்ட் பாலிசிஸ்னா இந்த டிவிடெண்ட்னால என்னென்ன நன்மைகள் வருது தீமைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. இன் சிம்பிள் மீனிங் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கம்பெனி வந்து 10 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணுது, அதில் 4 லட்ச ரூபாயும் டிவிடெண்டாக கொடுத்துட்றாங்க. மிச்சம் கையிலுக்கு கொடுத்துருந்தாங்க 6 lakhs. எதாவது ரீட்டர்ன் ஏர்னிங்ஸ் சொல்லுவாங்க, நம்ம படிச்சிருப்போம். ரீட்டர்ன் ஏர்னிங்ஸ்னால் என்னென்னு நம்ம படிச்சிருப்போம், பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்துருப்பீங்க. அப்போ எவ்வளோ கொடுத்துட்டாங்க அவங்க 10 லட்சம் வந்ததில், அந்த 4 லட்சம் யாருக்கு கொடுத்துட்டாங்க, அப்போ அது பேர் தான் என்னங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி நம்ம மனசுல எல்லாம் வரும், டிவிடெண்ட் கொடுத்தா நல்லதா நல்லது இல்லையா? ஷேர் ஹோல்டர்ஸ் நல்லது. அப்போ டிவிடெண்டோட வகைகள் இருக்கு. எத்தனை வகையான வகைகள்னு பார்த்தீங்கன்னா கேஷ் டிவிடெண்ட், ஷேர் ஹோல்டர்ஸ் ரிசீவ்டு கேஷ். பங்குதாரர்களுக்கு நேரடியாக பணமாக கொடுத்துருவாங்க இல்லையா. இப்போ கம்பெனி வந்து ரூபாய் 10 per டிவிடெண்ட், ஒரு ஷேர் நீங்கள் வச்சுக்க மொத்தம் 1000 ஷேர் வச்சுக்கிறீங்க, ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் அப்படின்னா என்னாச்சு, 10,000 ரூபாய் கிடைக்கும் இல்லையா. ஒருவேளை எக்ஸ் வந்து ஓன்ஸ் 500 ஷேர்ஸ்னா ஒரு ஷேர்ஸ் 10 ரூபாய் எவ்வளோ கிடைச்சிடும், 5000 ரூபாய் கேஷாக கிடைக்கும். இது வந்து தான் கேஷ் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க என்னங்க. அடுத்து வந்து போனஸ் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க என்னங்க. போனஸ், நான் உனக்கு கேஷுக்கு தரதுக்கு பதிலாக என்ன செய்வேன், அடிஷ்னலாக ஷேர் இஷ்யூ பண்ணிடுவேன். போனஸ் ஷேர்ஸ் நம்ம படிச்சிருப்போம். இந்த போனஸ் ஷேர்ஸ் எப்போ தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சக்கூடிய ஷேர்ஸ் 1:2 சொல்லுவாங்க போனஸ் இஷ்யூ. என்னங்க அது என்ன 1:2னா, 2 ஷேர் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷேர், அப்போ மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஷேர் கிடைச்சிச்சு, 2 + 1. இப்போ போனஸ் ஷேர்ஸ் ரிசீவ்டு 200 ஷேர் வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ கிடைக்கும், இப்போ 2:1னா 2, 200க்கு 100 கிடைச்சிடும், அப்போ 300 ஷேர்ஸ். இப்போ இதை வந்து என்னங்க போனஸ் ஷேர்ஸ். ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட் அப்படின்னு டிவிடெண்ட் இஸ் பெய்டு இன் த ஃபார்ம் ஆஃப் அசெட். எப்படி கொடுத்துருவாங்க, பணம் தர மாட்டேன், சொத்தை உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன், டிவிடெண்டாக கொடுப்பேன். அது எப்படி சார், கம்பெனி கிவ்ஸ் லேண்ட், இன்வென்ட்ரி ஆர் மெஷின் டு ஷேர் ஹோல்டர்ஸ். பணம் இல்லை எங்கள்ல, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க. ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட் அப்படின்னா வாக்குறுதி டிவிடெண்ட். கம்பெனி ப்ராமிசஸ் டு பே லேட்டர். இப்போ நான் பணம் இல்லை, நான் என்ன செய்யறேன், ஃபியூச்சரில் பணம் தரேன். அப்போ நிறுவனத்திடம் இருந்து தற்போது பணம் இல்லாததால் பின்னர் செலுத்தப்படும் உறுதி அளிக்கப்படுகிறது என்னங்க, இது ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட். கம்பெனி இஷ்யூஸ் ப்ராமிசரி நோட், டிவிடெண்ட் ₹550,000 will be paid after 6 months. லிக்விடேட்டிங் டிவிடெண்ட் என்னங்க, டிவிடெண்ட் பெய்டு அவுட் ஆஃப் கேபிட்டல் when company is winding up. உங்களுக்கு டிவிடெண்ட் தரேன், என்னுடைய கேபிட்டல் வந்து உங்களுக்கு என்ன செய்யறேன், பணம் தரேன். அப்போ என்ன, வைண்ட் அப் ஆகும்போது. டிவிடெண்ட் பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு தி டெசிஷன் ரிகார்டிங் ஹவு மச் ப்ராஃபிட் சுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட். என்னங்க இதான் வந்து டிவிடெண்டோட பாலிசி. அதாவது என்ன பாலிசி அப்படின்னாலும் முடிச்சுங்க. அதாவது நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா லாபம் வந்துருச்சு, இந்த 1 லட்ச ரூபாயும் தூக்கி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கலாமா, கொடுத்தா நல்லதா கொடுக்காட்டி நல்லதா, என்னங்க பாசிட்டிவா நெகட்டிவா, கொடுத்தா நல்லதா கொடுக்காட்டி நல்லதா அப்படின்றது என்னங்க இந்த பாலிசி. அப்ப என்ன சொல்லணும், லாபத்தில் எவ்வளவு பங்குதாரர்களுக்கு வழங்க வேண்டும் என்று, எவ்வளவு நிறுவனத்தை வைத்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்யணும். அந்த முடிவு செய்யறது தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த பாடத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாடம். அது வந்து நிறைய வரும். ப்ராஃபிட் 100 லட்சம் வந்துருச்சு, டிவிடெண்ட் 70 லட்சம் முடிச்சுட்டு கையில 30 லட்சம் வச்சுக்கலாமா, அல்லது 30 லட்சம் டிவிடெண்ட் கொடுத்துட்டு 70 லட்சம் வச்சுக்கலாமா, இது ரெண்டுல எது பெஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னங்க ஆனா கொடுக்கணும், டிவிடெண்ட் இல்லை டிவிடெண்டே கொடுக்காம ரீட்டைனா வச்சுக்கலாமா, இல்லை ரீட்டைன் 0 வச்சு இப்படி கூட வரலாம். டிவிடெண்டே 100 கொடுத்துட்டு ரீட்டைன் 0, அல்லது டிவிடெண்ட் 0 வச்சு ரீட்டைண்டே 100. இப்படி இத்தனை வகையான ஃபார்முலாவும் நம்ம போட்டு பார்த்து இதுல எது நமக்கு பெஸ்டா வருதோ அது பேர் தான் என்னதுங்க டிவிடெண்ட் பாலிசிஸ். மெசர்ஸ் ஆஃப் டிவிடெண்ட். சார் டிவிடெண்ட் நம்ம வந்து என்ன செய்யறோம், மெசர்ஸ் பண்றதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ண போறோம். என்னங்க டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. என்னங்க
டிவிடெண்ட் என்ன செய்றீங்க, பே அவுட் பண்றீங்க. டிவிடெண்ட் ஏன் பே அவுட் பண்ணணும், கொடுக்குறோம்ல. அப்ப அது பேர் என்ன சொல்லுவாங்க, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. இதுதான் உங்களுடைய பாடம். இப்படிதான் வந்துட்டு வேற பாடம் சார். இப்போ நம்ம பார்த்ததுதான் கேஷ் டிவிடெண்ட், போனஸ் டிவிடெண்ட், ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட், லிக்விட் டிவிடெண்ட், ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட், மொத்தம் 5 வகையான டிவிடெண்ட் தான் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து டிவிடெண்ட் பாலிசி எதுக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். டிவிடெண்ட் பாலிசின்றது ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு. வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட்னா, இந்த டிவிடெண்ட் வச்சு தான் நம்ம அந்த ப்ராஃபிட்டை அவங்க கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது எதுதாங்க. அப்போ மெஷர்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசி, இந்த டிவிடெண்ட் ஆஃப் பாலிசி மெஷர் பண்ணுறதுக்கு தேவை என்னதுங்க, டிவிடெண்ட் பே அவுட். It measures the percentage of earnings of the company based on dividend. Dividend yield, earnings yield சொல்றாங்க. அப்ப இந்த 3 yield நமக்கு தேவை. Dividend pay out என்னங்க, dividend yield. Dividend pay out அப்படின்றது நம்ம ஒரு ஃபார்முலா மூலமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன், நல்லா கவனிங்க. உங்களுக்கு டிவிடெண்ட் எவ்வளவு கிடைச்சிருக்குது, 20 lakhs கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்குது. அப்ப டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலானா, dividend divided by profit into 100. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சோ அதுதான் நீங்க என்ன செய்ய முடியும், டிவிடெண்ட் தர முடியும். புரியுதுங்களா, உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சோ அவ்வளவுதான் என்ன செய்ய முடியும், டிவிடெண்ட் கொடுக்க முடியும். அப்ப உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சு, 50 லட்சம் வந்துச்சு. நீங்க எவ்வளவு கொடுத்துட்டீங்க, அப்ப எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேள்வி. இப்போ கால்குலேட்டர்ல 20 வகுத்தல் 50 இன்ட்டு 100, ஸோ 40%. அப்ப கம்பெனி என்ன செஞ்சிருக்குது, தன்னுடைய லாபத்துல 40% என்னவா கொடுத்துருக்குது, டிவிடெண்டா கொடுத்துருக்கு நீங்க சொல்றீங்க. இப்போ இதுதான் வந்து டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட். இந்த டிவிடெண்ட் பே அவுட்னா அப்ப வருஷம் வருஷம் நம்ம லாபத்துல எவ்வளவு பே அவுட் பண்றோம், என்னங்க அந்த பே அவுட் பார்த்தா நம்ம ஷேரே வாங்குவோம். அந்த கம்பெனி போகும்போது உங்களோட டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ எவ்வளோங்க சார்னா, சார் நாங்கள் 40% தரோம். அப்படியா, லாபத்தில் 40% நம்ம என்ன செஞ்சாங்க, நமக்கு கொடுத்த மிச்சம் 60% அவங்க வச்சுக்கலாம். அப்போ இந்த கம்பெனிக்கு போகலாமா வேணாமா முடிவு பண்ணுறது யாரு தான், ஷேர் ஹோல்டர்ஸ். அடுத்து டிவிடெண்ட் ஈல்டு. அப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் நினைப்பான், நான் பணத்தை போட்டா அந்த பணத்துல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது, லாபம் கிடைக்குது இல்லைன்றதான் ஈல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப ஒரு டிவிடெண்டுக்கு எவ்வளவு கிடைக்குது, அவனுக்கு 10 ரூபாய் கிடைக்குது. நல்லா சொல்லுங்க, ஒரு டிவிடெண்டுக்கு எவ்வளவு கிடைக்குது, மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு கிடைக்குதுங்க. அப்ப சிம்பிள், 10 அதாவது மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவுங்க, 200 ரூபாய். அவனுக்கு எவ்வளவு கிடைக்குது ஒரு டிவிடெண்ட் பர் ஷேர், ஒரு ஷேருக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு அவனுக்கு, 10 டிவைடட் பை 200 இன்டூ 100. அப்ப எத்தனைங்க, 5. அப்ப இன்வெஸ்டர்ஸ் ஏர்ன்ஸ் 5% ரிட்டர்ன் த்ரூ டிவிடெண்ட். என்னங்க, investor earns 5% return through dividend. அப்ப எவ்வளவு கிடைக்குது இன்வெஸ்டர்ஸுக்கு, மார்க்கெட் பிரைஸ் மேல எனக்கு என்ன கிடைக்குது, 5% போட்டா எவ்வளவு கிடைக்குது, 10%. அப்ப டிவிடெண்ட். அப்ப இது வந்து டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது என்னதுன்னா, நான் ஒரு வேலை டிவிடெண்ட் எனக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த டிவிடெண்ட்னால எனக்கு நல்லதா கெட்டதான எனக்கு 5% வந்துருக்குது. மார்க்கெட்ல போட்ட பேங்க்ல நான் போட்ட 6% கிடைக்கும், டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளவு தான் கிடைக்குது, 5%. அப்ப எனக்கு பெஸ்ட்ங்கிறது நாட் பெஸ்ட். 40 ரூபா கிடைச்சுன்னா எனக்கு ஓகே, டிவிடெண்ட் பர் ஷேர். புரியுதுங்களா, ஏன்னா மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேரை விட என்னவா இருக்கணும், எனக்கு எச்சா இருக்கணும். அப்போ 5% வந்துருக்குது. அப்போ நான் பேங்க்லேயே போட்டு போவேன், ஏன் இங்கே ஏன் போடணும், ஒரு கேள்வி வரும்ல. அப்போ டிவிடெண்ட் ஈல்டு எதுக்கு, புரியுதா. அப்போ டிவிடெண்ட் பே அவுட்ன்றது உங்களுடைய லாபத்தில் எவ்வளோ பே அவுட் பண்ணுறாங்க, டிவிடெண்ட் ஈல்டுன்றது உங்களுக்கு எவ்வளவு அந்த டிவிடெண்ட்ல போட்டால் எனக்கு பண்ணக்கூடிய பணம். அடுத்தது ஏர்னிங்ஸ் ஈல்டு. என்னங்க, ஏர்னிங்ஸ்னா உங்களுக்கு தெரியும், இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னா என்ன, உங்க நெட் ப்ராஃபிட்ல அந்த நெட் ப்ராஃபிட் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி யார் கொடுப்பாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்பாங்க. அதான் இபிஎஸ். மார்க்கெட் பிரைஸ் 250. அப்ப இபிஎஸ் டிவைட் பை எம்பிஎஸ், அதான் 25 டிவைட் பை 250 இன்ட்டு, இது என்ன ரேஷியோ, 25 டிவைட் பை 250 இன்ட்டு 100. இது ஏர்னிங்ஸோட ஈல்டு, இபிஎஸ். அப்போ ஒரு ஷேருக்கு 25 ரூபா கிடைக்குதுன்னா
அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேருக்கு எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 10% தான் கிடைச்சிருக்குது அப்படின்னா ஓகே சார் பரவாயில்ல. 10% ஒன்று கிடைக்குன்னா இப்போ இயர்னிங்ஸ் பர் ஷேரு பரவாயில்ல. சம்டைம்ஸ் நம்ம இயர்னிங்ஸ் பர் ஷேர் ₹1 கிடைக்கும், இல்லை 0.25 கூட கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு கிடைக்கும் 10% கிடைச்சிருக்குது அப்படின்றது சொல்றேன். அப்போ இதுல என்ன செய்யணும்னா வை டிவிடெண்ட் பாலிசி இஸ் இம்பார்ட்டன்ட், மேக்ஸிமைஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த். அவனுடைய லாபம் அதிகமாக வந்துச்சுன்னா அவனுக்கு என்ன கிடைக்கும், அவனோட வெல்த் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொவைட் ரெகுலர் இன்கம், ஹெல்ப்ஸ் மெயின்டைன் ஷேர் ப்ரைஸஸ், பில்ட் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ். இது 3 1 2 3 4 தெரிஞ்சாதான் நீங்க என்ன செய்யணும், ஷேர் போய் வாங்கணும். சில பேர் முட்டாள்தனமா என்ன செஞ்சுறாங்க, ஷேர் போய் வாங்கிடுவாங்க. ஷேர் வாங்கணும், எதுக்காக வாங்கணும், அந்த ஷேர் வாங்கினா அந்த ஷேர்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கணும், பைசா வரும். அப்ப இந்த விஷயத்தை தெரியணும். ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த் இன்க்ரீஸ் ஆகணும், ரெகுலர் எனக்கு வருமானம் கிடைக்கணும், ஷேர் பிரைஸ் அதே மாதிரி மெயின்டைன், இறங்குச்சுன்னா வேஸ்ட், ஏறணும். பில்ட் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ், இந்த இந்த ஷேர்ல போட்டு இந்த ஷேர்ல எனக்கு என்ன கிடைக்குது, லாபம் கிடைக்குது நம்பணும். இந்த 4 விஷயம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா எஸ், இருந்தா ஆகணும் அப்படின்றாங்க. டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசிஸ். இந்த டிவிடெண்ட் பாலிசி டிட்டர்மைன் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னதான், பே அவுட் ரேஷியோ தான். ஏன்னா எல்லாத்துக்கும் முக்கியமானது பே அவுட் ரேஷியோ. டிவிடெண்ட் உனக்கு எவ்வளவு கொடுக்குதுன்னு பார்த்து தான் அந்த கம்பெனி நீங்க என்ன செய்வீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஹவு மச் ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் 100 வந்துருச்சு, கம்பெனி வந்து பேஸ் 80 lakhs as dividend, then company B's 30 lakhs, கம்பெனி ஏ ஹேஸ் ஐ பே அவுட் ரேஷியோ. ஏன்னா கம்பெனி ஏ 80 லட்சம் கொடுக்குது, கம்பெனி பி எவ்வளவு தான் தருது, சரி. அப்ப இதுதான் சரின்னு நம்ம சொல்ல முடியுது இப்பத்துக்கு கொடுக்குறது. ஏன்னா நமக்கு வந்து பணம் முன்னாலே வச்சா நல்லது, அப்படினால எல்லாரும் நினைக்கிறேன். ஏன்னா போட்ட பணத்தை ஈஸியா நம்ம வந்துரும்ல, லாங் டேர்ம்ல கிடைக்காம கூட போகலாம் சம்டைம்ஸ், அதனால முன்னாலே கிடைச்சா நல்லது நம்ம நினைப்போம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிவிடெண்ட். அப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ரெஃபர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிவிடெண்ட். இன்னைக்கு மட்டும் கிடைக்கிற டிவிடெண்ட் பார்க்காத, ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் நமக்கு என்ன செய்யணும், டிவிடெண்ட் வரணும். அப்போ கம்பெனி ஏ பேஸ் 10 எவ்ரி இயர், என்னங்க. ஆனா கம்பெனி பி அப்படி தரது இல்லை, 10 ரூபா 5 ரூபா தருது, 20 ரூபா தருது, 2 ரூபா தருது, 15 ரூபா தருது, இது வொலடைல் ஆகிட்டே இருக்குது. ஆனா கம்பெனி ஏ வந்து எவ்ரி இயர் 10 ரூபாய் கொடுத்துருது அப்படின்னும் போது நம்ம எதை தான் மென்ஷன் பண்ணணும், சரி எதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இன்வெஸ்டர்ஸ் ப்ரிஃபர் கம்பெனி பி ஏ. வைனா இது வந்து வொலாட்டிலிட்டி அதிகம் இருக்குங்க, கம்பெனி பி இப்படி மேலே இறங்கு கீழே இறங்கு மேலே இறங்கு, பட் இவன் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்குது. அப்போ விச் இஸ் பெஸ்ட்னா ஸ்டெபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் பெட்டர். லீகல் கன்ஸ்டன்ட்ஸ் பார்த்தா கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் செபி ரூல்ஸ் மஸ்ட் பி ஃபாலோடு. இதுதான் நம்மளுடைய தடைகளா இருக்குது. என்ன, நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப்ல பணத்தை போட்டா இந்த மாதிரி செபிலாம் வராது, ஆனா ஷேர் வாங்கினா கண்டிப்பா என்ன வந்து வரும், செபி கம்பெனிஸ் ஆக்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணாலும் நம்ம கன்ஃபியூஷனா இருக்கும். ஆமா, அப்ப வந்து டிவிடெண்ட் நீங்க வாங்கினா டிவிடெண்ட்ல இருந்து டிடக்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ நம்ம கூட பாத்தீங்க 26 இயர்ஸ்ல போய் பார்த்தா டிவிடெண்ட் வாங்கியிருப்பாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா இப்போ என்ன செஞ்சுக்குது, கழிச்சுக்குது டாக்ஸ்ல இருந்துச்சு. அப்போ கம்பெனி ஹேவிங் accumulated losses cannot freely declare dividend because once the losses means that loss should be என்ன செய்யணும், அதை வந்து செட் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்தது எங்க போக முடியும். அதனால ஒரு லாஸ் இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும், டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. ஓனர்ஸோட கன்சிடரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் மே ப்ரிஃபர் டிவிடெண்ட் ஆர் கேபிட்டல் கெயின் டிபெண்டிங் ஆன் டாக்ஸ் பொசிஷன். இப்போ நம்ம பார்க்குறோம் டாக்ஸ் பொசிஷன் வச்சு தான் நம்ம என்ன செய்வாங்க. கேபிட்டல் மார்க்கெட்டோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்சஸ் டு கேபிட்டல் மார்க்கெட், என்னங்க ஹையர் டிவிடெண்ட் வந்து பாசிபிள்னு சொல்றாங்க இல்லைங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தியரிஸ். டிவிடெண்ட் தியரிஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு ரெலவன்ஸ் தியரி, கிரஹாம் டோல்ட் மாடல், வால்டர் மாடல், கார்டன்ஸ் மாடல்னு இந்த மாதிரி இந்த டிவிடெண்ட் படிக்கும்போது தியரிஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் 3 ஆத்தர்ஸ் யாருங்க, கிரஹாம் டோல்ட் மாடல், வால்டர் மாடல், கிராண்ட் மாடல்ன்ட்டு கார்டன்ஸ் மாடல் 3 சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தியரி வந்து ரெலவன்ஸ் தியரி, இரலவன்ட் தியரி. என்னங்க, இந்த ரெலவன்ட் தியரியில் வந்து டிவிடெண்ட்ஸ் அஃபெக்ட்ஸ் என்னங்க, ஷேர் பிரைஸ் அஃபெக்ட் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெலவன்ஸ் தியரினா டிவிடெண்ட் வந்து ஷேர் பிரைஸை என்ன செய்யும், அஃபெக்ட் பண்ணும். இந்த தியரியில இரலவன்ட் தியரியில வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து எதை அஃபெக்ட் பண்ணாது, ஷேர் பிரைஸை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் சொல்லப்படுது. யாருங்க, இவர் யாருங்க, மோடிஜிலானி அண்டு மில்லர் அப்படின்ற ஒரு மாடல். அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் கிரஹாம் டோட் மாடல் ஒன்று சொன்னோம் இல்லைங்களா. இந்த கிரஹாம் டோட் மாடல்ன்றது வந்து பேசிக் ஃபார்முலா. என்னங்க, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னங்க, டிவிடெண்ட் பிளஸ் ஏர்னிங்ஸ்
டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் சொல்லுவாங்க. எஸ். சீரிஸ் ஆஃப் ரெலவன்ஸ் த்ரீல வந்து கிரஹாம் டாடு, வால்டரு, கார்டன்ஸ், 11ல வந்து யார் தான் இருக்கிறா, மோடி ஜிலானி அண்டு மில்லர்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. கிரஹாம் அண்டு டோடு மாடல் அப்படின்றது வந்து ட்ரெடிஷ்னல் மாடல். அதோடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா P is equal to M bracket open D plus A divided by Q bracket close இல்லையா. Then P is the market price, M is the multiplier, D is the dividend per share, A is the D is the E is the earnings per share. இந்த A by Q தான் earnings வரும். அதாவது earnings means என்னங்க, total profit divided by number of shareholders. அதான் A by Q. அது A by Q வந்து பயப்பட வேணாம். ஏன்றது வந்து net profit divided by Q ன்றது number of shareholders, that is earnings per share. அவ்வளவுதான். அதான் நான் வந்து D plus E ன்னு கொடுத்துருப்பேன். D plus E ன்றது வந்து dividend plus earnings ன்னு சொல்லுவாங்க. அதை EPS ன்னு சொல்றாங்க. அதான் அவன் சொல்லியிருப்பான், வேற ஒன்றுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஈஸியான ஃபார்முலா தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரஹாம் இந்த மாடலில் வந்து பார்த்தா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர்ஸ் வில் இன்க்ரீசஸ் when company declares a dividend rather than when it does not. அப்போ எப்போ வந்து இந்த கிரஹாம் மாடல் என்ன சொல்றாருன்னா, நீங்க டிவிடெண்ட் கொடுத்தா தான் உங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். எப்படி அப்பதான் டிவிடெண்ட் கொடுத்தா நிறைய பேர் வருவாங்க, அப்போ மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்தால் தான் உங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம் தானே, ஒரு தியேட்டர் நிறைய பேர் வந்தால் தானே ப்ரைஸ் ஆஃப் டிக்கெட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்ல சொல்றாரு. அதுதான் வந்து யாரோடதுன்னு கிரஹாம் டோடு மாடல் அப்படின்வாங்க. புரியுதுங்களா? அதாவது இந்த மாடலின் படி முதலீட்டாளர்கள் டிவிடெண்டை அதிகம் விரும்புவதால் டிவிடெண்ட் அதிகரிப்பதால் பங்கு விலை என்ன செய்யணும், உயரும். சொல்ல புரியுது. இது வந்து சாதாரண கான்செப்ட், எல்லாமே படத்துல போய் பாக்குறது தான். இப்போ இந்த படம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் போவாங்க, போனா ஆட்டோமேட்டிக்கா அவரோட மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது. ஆனா வால்டர் மாடல்ன்றது அதுக்கு ஆப்போசிட்டா வரும் கிட்டத்தட்ட. அக்கார்டிங் டு திஸ் மாடல் ஃபவுண்டட் பை ஜேம்ஸ் இ வால்டர், ரெடியூஸ்ட் டிவிடெண்ட் பாலிசி company has an impact on share valuation. Dividends are relevant. என்னங்க, the key argument is support of relevance positions. Walter's model is relationship between return of the firm investments. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்ல ரிட்டர்னுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. என்னங்க, ரிட்டர்ன். எப்படி நான் சொல்றேன், நல்லா கவனிக்கணும். கம்பெனி ஏர்ன்ஸ் மோர் தென் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்ட். என்னங்க, அதிகமாக ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து உங்க மேல பணத்தை போடுறாங்கன்னா நம்ம எதிர்பார்த்து தானே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கம்மிங் ஃபார் 10 lakh I invested. I am expecting at least 10% I will get from that investment. This is investor's expectation. But is market really thinks like that? 10 lakh is there, but 7% market gives. But what you have expect 10, but they have given only 7%. So your expectation is failure because of real market is 7%. Sometimes vice versa. You are expecting 7%, but market gives 10%. What will happen? Increase ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்ல முடியாது. சி, மேலையும் போகலாம் கேள்வி வரும், உன்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலையும் போகலாம் கேள்வியும் போகலாம் அப்படின்றத இந்த அதை வச்சுதான் இவர் என்ன செய்யறாரு, இந்த வால்டரோட அப்ரோச் வந்து என்ன செய்யுது, கொஞ்சம் மாறும். அவர் என்ன சொல்றாருன்னா, எக்ஸாம்பிள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 10%, இபிஎஸ் இஸ் 10%, கம்பெனி ஷுட் ரீடைன்டு ஏர்னிங்ஸ். என்னங்க, நல்லா கவனிங்க, ஆறுன்றது நல்லா கவனிங்க. என்னங்க, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். என்னங்க, கேன்றது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். வாட் இஸ் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்? நீங்க பிசினஸ்ல பணத்தை போட்டீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு கிடைக்கிறது இன்டர்னல் ரேட் ஆஃப் இன்டர்னல். என்னங்க, அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கும். அப்ப இன்டர்னல் ரேட் ஆஃப் எவ்வளவு கிடைக்குது, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எவ்வளவு தான், 10% தான். அப்ப உங்க பிசினஸ் என்னவா இருக்குது, சூப்பரா இருக்குது. அப்ப போய் என்ன செய்யுங்க, டிவிடெண்ட் தராதீங்க. ஏன்?
டிவிடெண்ட் கொடுத்தா இப்போ என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குதுப்பா ஷேரு, என் பிஸ்னஸில் 20% கிடைக்கும் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ என்ன இருக்குன்னா என் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குல்ல, அப்போ என் பணத்தை என்ன செய்யக்கூடாது, டிவிடெண்ட் கொடுக்காது. டிவிடெண்ட் கொடுக்காம நீயே வச்சுன்னா இந்த பணத்தை வச்சு நீ டெவலப் பண்ணி எத்தனை பர்சன்ட் ஆகிக்கிறோம், இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். டிவிடெண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யறோம், கேபிட்டல் போயிடும். இப்போ பிஸ்னஸ் என்ன செய்யாது, ரன் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்போ என்ன செய்ய சொல்றான்னா, அவன் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதிகமாக்கக்கூடிய ஃபேர்ம்லாம் டிவிடெண்ட்டை கொடுக்காதீங்க. என்னங்க, இப்படி கூட உங்களுக்கு இப்போ தமிழ் படத்தை வச்சு சொல்றேன். விஜயும் இன்னொரு தயாரிப்பு நிறுவனம் நல்லா, விஜய்க்கு நல்ல மார்க்கெட்டுக்கு சூப்பரா போயிட்டு இருக்குது. அந்த தயாரிப்பு நிறுவனம் அந்த அவரை விட வெளியே விட அனுமதிக்காதீங்க. வெளியே போனா வெளியே போய் அவன் சம்பாதிச்சிடும், நம்மள்ட்ட சம்பாதிக்க மாட்டான். புரியுதுங்க இல்லையா? அப்ப அவன் ஹைல இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, வெளியே விடக்கூடாது. இப்ப ஹைல இருக்குது, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளவு இருக்குது, இப்ப விஜயோட மார்க்கெட் 0 கிட்டத்தட்ட ரொம்ப கீழே வருது. அப்ப என்ன செஞ்சிடும் நிறுவனம், பெட்டர் என்ன செஞ்சிடும், நீங்க வெளியே போய் நடிங்க, நம்ம கொஞ்சம் சேஃப் ஆகிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10, கேவும் 10. இது வந்து ஒரு முடிவு எடுக்க தேவையில்லை, நீ டிவிடெண்ட் இஷ்யூ பண்ண இல்லாட்டி கொடுக்காம கூட போகணும், பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா இங்கே 8 இங்கே 12, அப்போ என்ன செஞ்சே ஆகணும், டிவிடெண்ட் கொடுக்குறது தான் என்னது பெஸ்ட்டு. ஏன் நம்மளுக்கு சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, ஒரு மாதிரி சம்திங் வெளியே பாருங்க பிரச்சனை தான் இருக்குது. அப்போ கம்யூனிஸ்ட் நிறுவனத்தின் வருமானம் குறைவாக இருப்பதால், ஏன்னா நிறுவனத்தின் வருமானம் எங்களுக்கு 8% இருப்பதால் அனைத்து லாபத்தையும் டிவிடெண்டாக வழங்குறது தான் பெஸ்ட். அப்ப என்ன ஆகணும், அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுவான், யாரு பரவாயில்ல. புரியுதுங்களா? அப்ப இதான் வந்து வாழ்க்கையோடைய அசம்ஷன் என்னன்னா, ஃபேசிங் ஒன்லி த்ரூ ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ், R&D ரிமைன் கான்ஸ்டன்ட், ஃபர்ம் ஹஸ் பெர்பெச்சுவல் லைஃப், நோ எக்ஸ்டர்னல் ஃபைனான்சிங். அப்படின்னு இந்த லிமிடேஷன் உண்டான்னு பார்த்தா எஸ், எக்ஸ்டர்னல் ஃபைனான்சிங் இக்னோர்டு, அசியூம்ஸ் கான்ஸ்டன்ட் R&D, நாட் ப்ராக்டிக்கல் இன் லைஃப்ல வராது. ஆனால் லைஃப்ல வரனாலும் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ வந்து இது வந்து முக்கியமான குருசியல் தேவையானது ஆரும் கேவும் தான். ஆர்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், கேன்றது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இது ரெண்டு தான் மிகப்பெரிய பிளே ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்ல மிக முக்கியமான கான்செப்ட்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ வாட் இஸ் த கான்செப்ட், இட் இஸ் வெரி சிம்பிள். அகைன் ஐ reproduce பண்ணலாம், கவனிங் லிசன். ஸோ வாட் இஸ் டிவிடெண்ட்? டிவிடெண்ட் இஸ் நத்திங். If you have invested, that investors will give you something amount from their net profit. It is called a dividend. சார் டிவிடெண்ட் வாங்க நல்லதா வாங்காட்டி நல்லதா அப்படின்றது வந்து நிறைய டெசிஷன்ஸ் இருக்குது. அதாவது வால்டர் மாடலு, கிராண்ட் மாடலு, அந்த மாதிரி ஒவ்வொரு மாடல்லையும் வச்சுதான் சொல்ல முடியுமே தவிர எடுத்தோடனே கொடுத்தா நல்லதான். நம்ம சாதாரணமாக கொடுத்தா நல்லது தான், ஆனால் கொடுக்காம இருந்தாலும் சில நேரத்தில் நல்லது. பிகாஸ் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, IRRும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ இந்த டிவிடெண்ட் பாலிசி நமக்கு எந்த விதத்தில் ஒரு உபயோகமாகனா, நீங்கள் என்னைக்கெல்லாம் போய் ஷேர் வாங்குறீங்களோ அந்த ஷேர் வாங்கும்போது டிவிடெண்ட் பாலிசி கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஷேர் வாங்கும்போது அந்த பாலிசி வச்சுருக்கணும். இந்த ஷேர் வாங்கலாம். இப்போ நிறைய பேர் ஷேரை வாங்க தெரியாமல் வாங்கி தான் நிறைய லாஸ் ஆயிடுவாங்க. ஸோ எந்த நேரத்தில் வாங்கணும், எப்போ வாங்கணும், அந்த கம்பெனியுடைய ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த டிவிடெண்ட் பாலிசி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் எஸ், இட் வில் ஹெல்ப் யூ. எல்லாமே உண்டு, எவ்ரிதிங் இஸ் தேர். தட்ஸ் வை அதுதான் வந்து படிச்சவனுக்கு படிக்காதவங்க வித்தியாசம். நம்ம ஒரு டிவிடெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்பொழுது அவங்க எதில் அறிவு வச்சுக்கிறாங்க, நம்மளுடைய ப்ராஸ்பெக்டஸ் வாங்கி பார்க்கணும். அவங்களுடைய லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் உடைய பேலன்ஸ் ஷீட் பிஎன்ல பண்ணலாம் வாங்கி பார்த்து அவங்க ப்ராஃபிட் எப்படி இருக்குது, அவங்க டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவங்களோட பே அவுட் ரேஷியோ எவ்வளவு, டிவிடெண்ட் ஈல்டுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒருத்தன் போய் ஷேர் வாங்கினா வந்த வெரி புத்திசாலியாக இருப்பான். அப்போ இப்போ நம்மலாம் வந்து வாங்கலாம், ஷேர் வாங்கலாம், தப்பு இல்லைன்னா, பிகாஸ் வி நோ வெரி வெல் what they are playing there. Do you understandங்களா? That's all.